அனைவருக்கும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டைப்பிங் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் எப்போ வெளியாச்சு, நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யாரெல்லாம் விண்ணப்பிச்சு உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை செலக்ட் பண்ணியிருக்காங்களா, யாராருக்கெல்லாம் ஆல் டிக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? டாப் பாருங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட் டைப்பிஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னே மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் 2024 ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்திருக்கு. ஓகேவா? நான் எது டச் பண்ணேன், டைப்பிங் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் டவுன்லோடு ஆப்ஷன் கொடுத்தேன். செகண்ட் ப்ராசஸ் எதுக்கு போகுது, டிரைவருக்கான ஆல் டிக்கெட் வந்திருக்கு, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு இதனால் வந்து பல கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஆல் டிக்கெட் வந்திருக்கா வரலையா, இல்லை ஒரு டிரைவருக்கு மட்டும்தான் ஆல் டிக்கெட் விட்டுருக்காங்களா, டைப்பிங் டெஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கா தற்போது நிலையில் அப்படின்னு வந்து பல பேருக்கு பல சந்தேகம். அதனால் வந்து இப்போயுமே வந்து பல வெப்சைட்டை வந்து நம்பக்கூடாது. ஏன்னா இருக்கிற தன்மையும் போடுறவங்க இல்லாத தன்மையும் போடுவாங்க. அதனால் நாம் வந்து அதனுடைய இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் கால் ஃபோர் பண்ணுறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற வெப்சைட்டுக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி மேட்ச் பண்ணி பார்த்துட்டா பாருன்னா 100% இது வந்து உண்மை தான் அப்படின்னு நம்மளோட சேனலில் எப்பவுமே மேக் பண்ணி போடுவோம். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேவா? இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் பேசுகிறாங்க, இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தாங்க, ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு ப்ரோ, ஆல் டிக்கெட் வந்திருக்கு ப்ரோ, அட்மிட் கார்டு வந்துச்சு ப்ரோ அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அதனோட அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் வாங்கின தகவலை வந்து உண்மையான தன்மையாக பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலே பப்ளிசிட்டி பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட். ஓகேவா? சாரி, நான் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் மாறிடுச்சு. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு எப்போ பப்ளிசிட்டி ஆகுதுன்னா டேரெக்டாக நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணணும். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் டேட்டா குரோம் மூலிமா டேட்டா அந்த வெப்சைட்டுக்கே போயிடணும். டேட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பேட்ரோலுக்கே போயிட்டீங்கன்னா ஸ்கோப் பண்ண வரும்போது நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலுக்கும் நோட்டிஃபிகேஷனு, கீ ஆன்சரு, அப்ளிகேஷன் எப்போ நோட்டிஃபிகேஷன் ஆச்சு, எப்போ திருப்பி ஆல் டிக்கெட் வரும், ரிசல்ட்டு கூட இந்த டைரக்ட் வெப்சைட்டில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? டாப் டு பாட்டமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் தி ஆல் டிக்கெட் ஸ்கில் டெஸ்ட் ஷெடியூல். ஓகேவா? போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் 2/2020 டேட் வந்து 15/1/2024. அட்மிட் கார்டு பப்ளிசிட்டி பண்ணது வந்து 19 செப்டம்பர் 2024. 19 அன்றைக்கி வந்து டைப்பிஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் நாங்கள் விட்டாச்சுன்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அது வந்து யாருமே வந்து ஒரு நன்மைக்கு நம்புகிற தன்மையாக வந்து யாரும் சொல்லலை. அதனுடைய வீடியோவும் பப்ளிசிட்டி பண்ணலை. ஒன்லேயே வந்து டிரைவருக்கு ஆல் டிக்கெட் வந்துச்சு, அவங்கள டெஸ்ட்டு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் தான் போயிடுச்சு. நான் வீடியோ மேக் பண்ணி போட்டோன்னா அதுக்கான கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே ப்ரோ வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் ஆல் டிக்கெட் வந்துச்சுப்போ அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்குறதுக்கு நமக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது. நம்ம ஒரு நல்லதை ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கெட்டதாக தான் சொல்லுவாங்க தவிர நல்லது வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து நல்லவங்க சொல்கிறவங்களே நம்ம உலகத்தில் வந்து கம்மி தான். ஓகேவா? சரி, ஓகே, நம்மளுக்கு அது வந்து இப்போதைக்கு வேண்டாம். நம்ம டைப்பிஸ்ட் ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெளிவாக பார்ப்போம். இந்த டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே டேரெக்டாக வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட் டவுன்லோட் பேஜுக்கு போய்டும். டவுன்லோட் தி ஆல் டிக்கெட் ஸ்கில் டெஸ்ட் ஷெடியூல் பார்த்து 29/9/2024 சண்டே அன்றைக்கி அவங்க வந்து டெஸ்ட் வைக்க போகிறாங்க. ஓகேவா? இந்த ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கான டைப்பிஸ்ட்டுக்கான டெஸ்ட் நடக்க போகுது. அது உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கீழே வந்து கேப்ஸா கரெக்டாக கொடுங்க. எனக்கு வர கேப்ஸா உங்களுக்கு வராது. ஏன்னா வந்து நிமிஷத்துக்கு கேப்ஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதில் என்ன கேப்ஸா இருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிங்கன்னாவே போதுமானது. ஓகேவா? உங்களுக்கான ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். ஏதாச்சும் டவுட்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னாலே சொல்லுங்கள், அதுக்கு நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கும். நம்ம வந்து ரிப்போர்ட்டர் கிடையாது தெளிவாக பேசுகிறதுக்கு. சாதாரண நம்மளும் ஒரு மனுஷன் தான். போக எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சின்ன குறைகள் இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருணும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வார்த்தை கொஞ்சம் மிஸ் ஆகும் தர
தெளிவான நம்ம அப்டேட்டு இருக்கிற உண்மையை தான் நம்ம தெளிவாக போடுவோம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா நம்மளுக்கு தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க. வேறு நான் வரக்கூடிய அப்டேட்டு, வரக்கூடிய ஜாபு, வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், வரக்கூடிய ஆல் டிக்கெட்டு, வரக்கூடிய டேட் அலௌன்ஸ்மெண்ட்டு, வரக்கூடிய ஓப்பன் செலெக்ஷன் A to Z நம்மளோட சேனலில் தெளிவாக வீடியோ வரும். வீடியோ ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் லைஃப்பில் என்னை ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தகவலை நான் கண்டிப்பாக ஒரு நாளும் ஒரு தகவலாக கொடுப்பேன். ஃபாலோ பண்ணி நம்பளே. தேங்க்யூ.